எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 12ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சிங்கன்னா இந்த பின்மாற்றத்தில் போனவர்களை குறித்து வசனம் எழுதுகிறது. யாரை குறித்து எழுதுது? பின்மாற்றக்காரர்களை குறித்து பைபிள் அதிகமாக எழுதுது. சத்தியத்தை கேட்டும் சத்தியத்தை அறிந்தும் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களை குறித்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் எழுதுகிறார். முதல் வசனத்தை வாசிச்சிங்கன்னா பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு பல தடைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அதற்காக தான் வேதத்தில் ஆண்டவர் இவ்வளவு திரளான சாட்சிகளை தேவன் என்ன செய்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா 11ஆவது அதிகாரத்தில் ஃபுல்லாக விசுவாச வீரர்களுடைய பட்டியல். யாருடைய பட்டியல்? விசுவாச வீரர்களுடைய பட்டியல். இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமிலிருந்து ஆபேலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆபேலிருந்து சகரியா வரைக்கும் எத்தனை பேர் விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். நிறைய பேர் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளாமல் தரிசனத்தில் என்ன செய்தாங்க? மரித்து போனார்கள் என்று வேதத்தில் நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க 7வது வசனம் 36-37 வாசிங்க. வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். பாருங்க, கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இவங்கெல்லாம் யாரு? பாவம் செஞ்சவங்களா? கிடையாது. அவர்களுடைய விசுவாசத்திற்காக இவ்வளவு பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? விசுவாசம்னா பெற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம், பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் என்னது விசுவாசம் நினைக்கிறோம். இல்லைங்க. அநேக நேரத்தில் விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது என்ன நடக்குது? உபத்திரம் வருது, வேதனை வருகிறது, சோதனை வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்படி வாழ்ந்தாங்க. அதுக்கு தான் எழுதி வைத்திருக்கிறார். 11, 12 ரெண்டும் ஒன்று விசுவாச வீரர்களுடைய பட்டியல், 12வதுல விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்களுடைய பட்டியல். ஒன்று தேவனுக்காக தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாம, ஆமென், ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக பாவத்தை தள்ளிவிட்டு உலகத்தை தள்ளிவிட்டு தங்கள் ஆசா பாசங்களை எல்லாம் உதறிவிட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்திற்காக விசுவாசத்திற்காக ஓடின ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த உலகத்தின் மேல் பற்று வைத்து, இந்த உலகத்தின் இச்சைகள் மேல் தங்கள் ஆசைகளை வைத்து ஜீவனுள்ள தேவன் கொடுத்த நித்திய ஜீவனை இழந்து போனவர்கள். இந்த 11, 12 ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? விசுவாசத்தை போதிக்கும் பொழுது ஒன் சைட் ஆஃப் த ஃபெய்த் இஸ் டு ரிசீவ் பிளெஸிங்ஸ். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முடியாதவைகளை முடிய செய்வதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விசுவாசத்தினுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா, விசுவாசமாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எதிர்ப்புகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சத்தியத்தின் நிமித்தம் ஜனங்கள் நம்மை உபத்திரப்படுத்தும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது, நமக்கு இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு காலை வேளையில் எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு? விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வரணும்? உபத்திரம் வரணும். அதுதான் விசுவாசம். அப்படின்னா நீங்க சரியான விசுவாசத்தில் வாழலன்னு அர்த்தம். உங்க விசுவாசம் என்ன இல்லை? தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் இல்லை. அது காம்ப்ரமைஸ்டு ஃபெய்த். என்ன ஃபெய்த் இது? காம்ப்ரமைஸ்டு ஃபெய்த்னா என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர்கிட்ட வரும்போது அல்லேலூயா தோத்திரம் சுவாமி, நீங்க தான் சாமி எல்லாம். அங்க போனேன்னா ஐயோம்மா இப்போதாம்மா உன்னை நினைச்சேன், நீதாம்மா எனக்கு எல்லாம். உலகம் பாவம் செய்யும் பொழுது நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு மட்டும்தான் போவேன், மற்றதெல்லாம் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? காம்ப்ரமைஸ்ட் லைஃப். என்ன லைஃப்? ஆனால் விசுவாசங்கிறது காம்ப்ரமைஸ்ட் லைஃபுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல? அழைக்கல. நீ காலேஜ் போகும்பொழுதும்
ஸ்கூலில் இருக்கும் பொழுதும், வீட்டில் இருக்கும் பொழுதும், வேலை செய்கிற இடத்திலும், சர்ச்சிலையும், நீ எங்கே இருந்தாலும் உன் விசுவாசத்தை, ஆண்டவருக்காக உன் விசுவாசத்தை நீ இழக்கவே மாட்டேன். தட் இஸ் வாட் கால்ட் இஸ் ஃபெய்த். அல்லேலூயா. அப்படி இழக்கிற அப்படின்னா யூ ஆர் நாட் எ பிலீவர், யூ ஆர் எ நாமினல் கிறிஸ்டியன். மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன் நீ. எத்தனை பேருக்கு புரியுது இந்த காலை வேளையில்? நாமத்தின் நிமித்தம் என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு சொல்றார், சொத்தையெல்லாம் விற்று யாருக்கு கொடுத்துரு. எத்தனை பேர் இன்னைக்கு வருவீங்க சர்ச்சுக்கு? காலை வேலை நீங்கள் இயேசுட்ட வந்து கேட்குறீங்க, நித்திய ஜீவன் கொடுக்கணும், என்ன பண்ண ஆண்டவர்? இயேசு சொல்கிறாரு, உன் சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டு வந்துருப்பா. எத்தனை பேர் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்க? ஒருத்தர் வர மாட்டீங்க, ஒரே ஒருத்தர் கூட வர மாட்டீங்க. இங்கே நோபடி வில் கம். ஆண்டவர் சொல்றார், அந்த வேலையை தூக்கி போட்டு நீ வா. எத்தனை பேர் வேலையை தூக்கி போட்டு வர இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? புரியுதா? நம்ம ஃபெய்த் எப்படி இருக்குன்னா, மேனிப்புலேட்டட் ஃபெய்த், கலப்படமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் எனக்காக எதாவது செய்வார்னு பாட்டு பண்ணா சந்தோஷப்படுறோம். நான் ஆண்டவருக்காக எதையாக விடணும்னா துக்கப்படுறோம். யார் துக்கப்பட்டா? ஐஸ்வர்யவான் துக்கப்பட்டான். ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்னன்னா துக்கம் வந்தது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு உலகத்தையும் ஆசை இச்சையும் வெறுத்துட்டு நீ இயேசுட்ட வரணும்னா ஒரு வாலிப பிள்ளை நீ சர்ச்சுக்கு வராது. ஃபெய்த் வந்து நம்ம விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மேனிப்புலேட்டட் ஃபெய்த். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவன் சொல்றான், பொற்சிலையை நிறுத்தி, நேபுகாத்நேச்சார் பெரிய பொற்சிலையை நிறுத்தி சொல்றாரு, இந்த பொற்சிலையை வணங்காதவர்கள் எங்க போடப்படுவாங்க? அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். ஆமென். அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். அவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள், சொந்த தேசத்தில் இல்லை. அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைக்கு உரிமையே கிடையாது. அல்லேலூயா. இவர்கள் வாலிபர்கள். இவர்கள் யாரு? வயசான கிழவன் கிடையாது. இவங்களாம் யாரு? வாலிபர்கள். சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. நேபுகாத்நேச்சார் சிலையை நிறுத்தி எல்லாரும் வணங்குறாங்க. பாருங்க, ஒரு பெரும் கூட்டம், 1,00,000 பேர் இருக்கான்னு வைங்க. 1,00,000 பேரும் கீழே குமியும் பொழுது 3 பேர் மட்டும் குமியாமல் நின்றுட்டு இருக்கான். மற்றவன் பார்த்து சொல்றான், அந்த எபிரேயர்கள், அந்த யூதர்கள் என்ன செய்யல? உங்களை வணங்கலை. ராஜா சொல்றார், திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்கலைனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை ஆராதிக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த தைரியம் இருக்குது விசுவாசத்தில்? அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, பொற்சிலைக்கு முன்னாடி போய் நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு வைங்க, அந்த வேலையை காப்பாற்றிறதுக்காக பொற்சிலைக்கு முன்னாடி போய் நம்ம நிற்போம். இப்படி வந்த பிறகு இங்கே ஆண்டவரையும் என்ன செய்வோம்? ஆராதிப்போம். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவோம்? கர்த்தருக்கு என் சூழ்நிலை தெரியும் பிரதர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல? அப்படி சொல்லலை. அவங்க சொன்னாங்களா? கர்த்தருக்கு என் சூழ்நிலை தெரியும், அதனால் கர்த்தாவே உங்கள் மேலே என் பாரத்தை வச்சுட்டு நான் வணங்கிடுறேன். பைபிள் எங்காவது சொல்லியிருக்கு அப்படி? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்படி தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம் கடவுளை. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மேனிப்புலேட்டட் ஃபெய்த். புரியுதா உங்களுக்கு? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கொண்டு போய் கட்டி வைத்திருக்கிறான். கடவுளை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? இயேசுக்காக நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எங்கே போகிறாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு வழிவி போகிறார்கள். யார் வழிவி போனா? ஏசா வழிவி போனா, காயின் வழிவி போனா. ஏன்? அவர்கள் ஆண்டவருக்காக என்ன பாடுகளை சகிக்க அவர்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உபத்திரவத்தில் தான் கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருக்குது? வளர்ந்திருக்கிறது. போராட்டத்தில் தான் கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருக்குது? வளர்ந்திருக்கிறது. எத்தனையோ பேர் இந்திய தேசத்தில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள், போதகர்கள் மரித்திருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
எதற்காக தெரியுமா? அவங்க தவறு செஞ்சல்ல, ஒன்னே ஒன்று, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்திற்காக. எதற்காக? இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்திற்காக. அல்லேலூயா, ஆமென். அதை தான் அவர் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். பொறுமையோடு நம்ம என்ன செய்யணுமா? ஓடணும். விசுவாச வாழ்க்கை என்பது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு இயேசு மன்னிப்பார், இயேசு காப்பார், இயேசு கிடையாது. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுன்றார் பவுல் தீமோத்தேயுக்கு. நல்ல போராட்டத்தை போராடுங்கிறார். விசுவாசத்தை என்ன பண்ணு? காத்துக்கொள். விசுவாசத்தை காத்துக்கொள். யார் மேல இருக்கிற விசுவாசத்தை? கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை. ஏன்னா உன்னை நித்திய ஜீவனுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அழைப்பு நித்திய ஜீவன். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற பாடுகள், எனக்கு இருக்கிற உபத்திரவம், எனக்கு இருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் என்ன செய்கிறேன்? சகித்துக் கொள்கிறேன். யாருக்காக? இயேசுவுக்காக. ஏன்? ஒரு ராங் ஃபெய்த்தை உள்ள கொண்டு வர்றான், ஒரு தவறான விஷயத்தை உள்ள கொண்டு வருகிறான். பிசாசுனுடைய முடிவு என்ன? நரகம். பிசாசினுடைய முடிவு என்ன? நரக அக்கினி. இதுதான் பிசாசினுடைய முடிவு. இப்போ யாரெல்லாம் பிசாசை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய முடிவும் எது? நரகத்தின் அக்கினி. இப்போ தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்காக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சபை நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாகுகிற இடம். சபை என்ன இடம்? நித்திய ஜீவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். அதுக்காக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதனை, ஆராதனை, சத்தியம் எல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதற்காக சொல்லப்படுகிறது? உங்களை நித்திய ஜீவனுக்காக தேவன் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். இயேசு இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. இயேசு இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஏன்? நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறதானா? ஆமாம் இருக்கு. மனுஷன் ஆண்டவர் மரணத்துக்காக படைக்கல, வாழ்வுக்காக படைத்தார். மனுஷன் பாவம் செய்து இயேசு ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால மரணம் உள்ளே வந்தது. இன்னைக்கு அந்த மனிதனை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னையே ஜீவபலியா என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க நித்திய ஜீவனை அடையணும்னா விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற போராட்டங்களை நீங்க என்ன செய்யணும்? சகிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வேலையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், ஆமென், நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, விசுவாசத்தின் நிமித்தம் வரும். நீங்கள் கெட்டவர்களால வராது. இதெல்லாம் உங்களுக்கு வரல, 4 பேர் தான் கை தூக்குனாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வரலன்னா நீங்கள் இன்னும் விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யல? வரலன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசம் கேள்விக்குறின்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்ன பேசுகிறார்? பாரமானதெல்லாம் விட்டுருப்பா, காம்ப்ரமைஸ் லைஃப்க்கு போகாத. காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவன் விசுவாசத்தில் நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் பாருங்க, வசனத்தில் என்ன சொல்லலாம்? அவர்கள் நிந்தைகளை அனுபவித்தார்கள், அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். 38வது வசனத்தை நல்லா கவனிங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் உங்களுக்கு எப்போ பாத்திரமா மாறுதோ அப்போ உங்களுக்கு ஆண்டவர் பாத்திரமா இருக்க மாட்டார். விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரணும்? பிரச்சனை வரணும், வந்து தான் ஆகணும். வரலன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் காம்ப்ரமைஸ் லைஃப்பில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். பாவத்தோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, பிசாசோடு என்ன பண்ணிட்டீங்க? உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. உலகத்தோடு என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கை பண்ணிட்டோம். இப்போ உலகத்தோடும் பாவத்தோடும் பிசாசோடு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே வராது, எனக்கு விசுவாச பிரச்சனை வராது. நான் மற்ற பிரச்சனையை பற்றி இங்கே பேசல, எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்? விசுவாச பிரச்சனையும் வராது. அல்லேலூயா, ஆமென். நான் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது நான் அப்படியே என்னை யாரும் அனுப்பி வைக்கல. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, உலகத்தில் பிரச்சனை வந்தது, பல வேலைகளை விட வேண்டிய கட்டாயம். ஒரே காரணம் என்ன? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன கிடைக்காது? லீவு கிடைக்காது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா
ஆண்டவருக்காக ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராவது இன்னொன்னாவது நித்திய ஜீவனாவது இன்னொன்னாவது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை தான் முக்கியம், போயிடுவாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? நிறைய பேர் போயிடுறாங்க. இதனால தான் விசுவாசத்தை விட்டு இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டீங்க பாருங்கள். பைபிளில் வாசிக்கிறோம். எத்தனாவது வசனம்? இல்லை, 15வது வசனம், 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பாருங்க, ஒருவனும் வேசிக்கல்லன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அவன் ஏதோ தவறு செய்கிறவனை சொல்லல, உலகத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவனை, உலகத்தோடு தன்னை, a one who identifies himself with the world. அப்புறம் எப்படி பிரதர் உலகத்திலேருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு எப்படி வாழ்கிறது? நம்ம எல்லாரோடையும் நம்ம என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே. நீங்கள் எல்லாரோடையும் நல்லா தான் இருக்கணும், அதை பற்றி நான் தப்பாக சொல்லலை. காம்ப்ரமைஸ்டாக இருக்க, அதுக்காக உங்கள் விசுவாசம்னு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? ஆராதனைன்னு வரும் பொழுது, விசுவாசம்னு வரும் பொழுது, நித்திய ஜீவன் வரும் பொழுது, நீங்கள் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் விசுவாசம் அவுட். நீங்கள் இழந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எதை இழந்துட்டீங்க? கிருபையை இழந்துட்டீர்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள் அப்படின்னு நியமித்து வச்சுருக்கிறோம். இதை சனிக்கிழமையும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம், வியாழக்கிழமையும் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளை என்ன பண்ணியிருக்கோம்? நியமித்திருக்கிறோம். யாருக்காக நியமித்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக நியமித்திருக்கிறோம். இப்போது நமக்கு அன்னைக்கு தான் என்ன வரும்? வருமானம் வரும். அன்னைக்கு தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அன்னைக்கு தான் குடும்பத்தினுடைய காரியங்கள் நடக்கும். அன்னைக்கு தான் நமக்கு எல்லாமே வரும். இப்போது உங்களுக்கு எது முக்கியம்? ஆராதனை முக்கியமா, இல்லை அந்த குறிப்பிட்ட காரியம் முக்கியமா? ஆராதனையில் உட்காந்துருக்கிறதுனால ஆராதனைங்கிறோம். ஒருவேளை அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? காம்ப்ரமைஸ் ஆகிட்டோமா ஆகலையா? ஒரு வாரம் தானே பிரதர், பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வாரம் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் காலையில் ஆராதனை, ஜனங்களுடைய வசதிக்காக இப்போ சர்ச்சை என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. காலையில் ஒரு ஆராதனை, மத்தியானம் ஒரு ஆராதனை, சில இடத்துல ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பூரா ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. எந்த டைம் உங்களுக்கு வசதியோ அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? வந்துக்கலாம். ஜனங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோம் கர்த்தரை ஆராதிக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஜனங்க எதையும் இப்போ இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாறிடுச்சு, எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். புரிஞ்சவங்களுக்கு? நம்ம டைல்யூட்டட் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கோம். டைல்யூட்டட்னா புரியுதா? பாலில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? சுத்தமான பாலுக்கு தண்ணி ஊற்றின பாலுக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேர் தண்ணி ஊற்றின பால் விரும்புவீங்க? உங்கள் பால்காரன் உங்களுக்கு தண்ணி ஊற்றின பாலை கொடுத்தா விரும்புவீங்களா? இல்லை தண்ணி ஊற்றாத பால் எங்கே கிடைக்குதோ அங்கே வருவீங்களா? இன்றைக்கி அப்படி கிடையாது. தண்ணி ஊற்றின பாலை நிறைய பேர் என்ன செய்யலாம்? வெள்ளையாக இருந்தால் போதும். எப்படி இருந்தால் போதும்? வெள்ளையாக இருந்தால் போதும், அது பால். அப்படி தானே? கிறிஸ்தவம் இன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. வெள்ளையாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் அது என்ன பால்? தண்ணி மிக்ஸ் பண்ண பால், கெமிக்கல் ஆடட் மில்க். பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்குது, கொழுப்பாக இருக்குது, ஆனால் அது உண்மையான கொழுப்பு இல்லை. இப்போ புரிஞ்சா? டைல்யூட்டட்னா அதுதான் அர்த்தம். டைல்யூட்டட்னா திரிக்கப்பட்டு அதனுடைய தன்மையை அது இழந்து போச்சு. கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை, அந்த காரத்தை இது இழந்து விட்டது, அதனுடைய சாரத்தை. அதனால தான் இயேசு சொல்கிறார், உப்பானது சாரத்தை இழந்து விட்டால் அது கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது அப்படிங்கிறார். நம்ம சாரத்தை இழந்து போயிட்டோம். அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் கிரேஸ், கிருபை. கிருபையினால நமக்கு கிருபையினால தான் ரட்சிப்பு, கிருபையினால தான் எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் கிருபை நம்மளை எதுக்காக கொடுக்குறாருன்னா, நம்ம கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தான் கிருபையை தவிர நம்ம கேரக்டரை இழந்து வாழ்வதற்கு கிருபை இல்லை. புரிஞ்சா? ஆமென். கிருபை நம் கனிகள் கொடுப்பதற்காகத்தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர கனிகள் இல்லாம கிருபை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கனிகள் இல்லாம கிருபையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் கிருபை. சமயம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். 16வது வசனம் கவனிங்க. ஒருவனும் வேசிக்கல்லன். இதுக்காக தான் சொன்னேன். வேசிக்கல்லன் அப்படின்னா யாருன்னா, உலகத்தோடும் சம்பந்தம் இருக்கிறவன், இயேசுவையும் சம்பந்தம் வைக்கிறவன், ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்கிறவன், ரெண்டு பேருக்கும் ஒரு விசுவாசி, ரெண்டு பேருக்கும்
ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சானா அவன் யாரு? வேசி, கல்லன். கல்லன்னா திருடன் அர்த்தம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பைபிள் நம்மளை என்ன பண்ணுது? வார்ன் பண்ணுது. என்ன வார்னிங் கொடுக்குது அப்படின்னா, சீர்கெட்டவனா போயிடாத. ஏசா எப்படி சீர்கெட்டவனா போனா அப்படின்னா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மதிப்பு தெரியாம. இன்னைக்கு நிறைய பேருக்கு நித்திய ஜீவனுடைய மதிப்பு தெரியல. நமக்கு நித்திய ஜீவன்னா என்னன்னே தெரியல. we don't know what is eternal life. நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? ஒருவேளை போஜனத்துக்காக. யாக்கோபு ஏசாவுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தான்? ஒரே ஒரு வேளை கூழ கொடு. ஒரே ஒரு வேளை கூழ். ஒரே ஒரு வேளை கூழ். அந்த ஒரு வேளை கூளை வித்து கொடுத்து எதை பிடிங்கிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிங்கிட்டான். மெய்யான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? பிடிங்கிட்டான். அவனுக்கு இப்போ ஒரே பாருங்க, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்ததுனால அவனுக்கு வாழ்க்கை பூரா யாக்கோபு சோறு போடுறேன்னு சொன்னா சொல்லு. உலகமும் அதே மாதிரி தான், பிசாசு அதே மாதிரி தான். ஒரு வேளை உனக்கு இன்பத்தை கொடுப்பான், ஒரு வேளை உன் இச்சையை நிறைவேற்றுவான், அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை பூரா உன் ஆசீர்வாதத்தை பிடிங்கிடுவான். இதுதான் பிசாஸ், இதுதான் உலகம். போயிட்டோம்னா இவனை தான் பைபிள் யாருன்னு சொல்லுது? வேசி கள்ளன் அப்படிங்கிறது. ஏன் பைபிள் அப்படி சொல்லுது? எச்சரிக்கையா இருங்கிறது பைபிள். பைபிள் என்ன செய்யுது? நம்மள வார்ன் பண்ணுது, எச்சரிக்கை கொடுக்குது. பைபிள்ல ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, பைபிள்ல நிறைய எச்சரிக்கைகள், வார்னிங்ஸ் இருக்கு. வார்னிங்ஸை கவனிக்கணும். பிளெஸ்ஸிங்ஸை கவனிக்கிறத விட வார்னிங்ஸை கவனிச்சோம்னா பிளெஸ்ஸிங்க்கு ஈஸியாக போயிடலாம். புரிஞ்சா? ரோட்டில் போகும்போது நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துருப்பான். 20 கிலோமீட்டரில் போங்க, இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாதீங்க, அபாயகரமான வளைவு. கவனிச்சிருக்கீங்களா? அட இவன் என்ன, நான் போகிறேன்னு போனால் கரெக்டா? அதை எதுக்கு கொடுத்துருக்குறான்னா, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும், சேஃபா நீ போகணும், அதுக்கு தான் கொடுத்துருக்கான். நீ அதை கவனிக்காம போனீன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யாருடைய பிரச்சனை? பைபிள் அதை தான் வார்ன் பண்ணுது, எச்சரிக்கையாயிரு. என் டேஸ், கடைசி காலத்தில் இது ரொம்ப அதிகமாக என்ன செய்யும்? வரும். சபையில் வரும், போதகர்கள் மூலமாக வரும், ஊழியர்கள் மூலமாக வரும், யார் மூலமாக வேணாலும் வரும். ஜாக்கிரதை அப்படிங்கிறார். இட் கேன் கம், எப்படி வேணாலும் வரலாம். அல்லேலூயா. ஸோ நம்ம தான் என்ன இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்றாரு? தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல. இன்னைக்கு எத்தனை பேர் ஏசாவை போல இருக்கும்? அல்லேலூயா. உபவாச கூட்டத்தில் ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணோம், யாக்கோபு குறித்து பிரசங்கம் பண்ணோம். ஆனால் ஏசாவை குறித்து நம்ம என்ன செய்யல? பிரசங்கம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சபையில் பேசுகிறார் ஏசாவை பற்றி. ஏன் பேசுகிறார் அப்படின்னா, ஏசாவை போல் அநேகர் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டோம்? வித்துட்டோம். ஏன் வித்துட்டோம்? எதுக்காக வித்தோம்? ஒரே ஒரு வேளை வாழ்க்கை பூரா கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. புரிந்துக்கங்க. பிசாசு உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான். உலகம் உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஆசீர்வாதத்தை கொடுக்காது. குறிப்பாக நித்திய ஜீவனை கொடுக்கவே முடியாது. ஏன்னா இருந்தால் தான் கொடுக்க முடியும். நித்திய ஜீவன் ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உனக்கு கொடுக்க முடியும். அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. அதனால உன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சாத? வித்து போற்றாத. அது அப்படின்னு சொல்லி பைபிள் நம்மள என்ன செய்யுது? எச்சரிக்குது, வார்னிங் கொடுக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வார்னிங்க்கு செவி கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்னிங்கை கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். வார்னிங்ஸை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதுக்காக தான் வார்னிங் என்ன செய்யறான்? எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எங்கேயும் எழுத மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? பெரிய பங்களாலெல்லாம் போனீங்கன்னா வெளியில் ஒரு போர்டு இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னா. நாய்கள் ஜாக்கிரதைனா எங்கள் வீட்டில் நாய் இருக்கு, ஜாக்கிரதை. என் வீட்டில் கோடி ரூபாய் இருக்குது, உள்ள வராதானே எவனாவது எழுதி போட்டிருக்கானா? சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சா புரியலையே இப்போ? ஆமென். பைபிளும் அப்படிதான் நம்மளை என்ன செய்யுது? எச்சரிக்குது.
சிரேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்யாத, உலகத்துக்காக, உலக இச்சைகளுக்காக, பாவத்துக்காக, பாவ சுகத்துக்காக இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனை இழந்து போகாதன்னு பைபிள் நம்மளை வார்ன் பண்ணுது. அல்லேலூயா. இழந்து போயிடாத, கேர்ஃபுல். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க. ஏனென்றால், ஏன் பைபிள் நம்மளை வார்ன் பண்ணுதுன்னா, ஏன்னா ஏசா வித்துட்டான், கூடுக்கு ஆசைப்பட்டு சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங்க வித்துட்டான். வித்த பிறகு இப்ப இவனுக்கு திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்து மேல என்ன வருது, ஆசை வருது. ஆசிங்க. பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், விரும்பினா இழந்தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது விரும்பினா, ஆனா என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? ஆல்ரெடி கூலுக்காக நீ என்ன செஞ்சுட்ட, வித்துட்ட. வித்த உடனே திரும்ப என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பர்த் ரைட்டை சோல்ட் பண்ணிட்டோம். பர்த் ரைட், அது வந்து என்னது, பர்த் ரைட், பிறப்பு உரிமை அவனுக்கு வித்துட்டாங்க. இப்போ யாக்கோபிட்ட அந்த கூலை திரும்ப கொடுத்தா அந்த யாக்கோபு தருவானா? சொல்ல தரமாட்டான். ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறதுக்காகவே உன்னை இச்சையில் விழ வைக்கிறான், பாவத்தில் விழ வச்சான். இப்படி விழுந்து போயிட்டேன், இப்போ திரும்பவும் எழும்பி நான் வரணும்னு நினைச்சு அது அந்த அதே ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப வரணும்னு நினைச்சா என்ன செய்யாது, வராது. அதனால தான் அவர் சொல்றாரு, ஆகாதம் என்று தள்ளப்பட்ட அறிவீர்கள். பாருங்க, அதுக்கப்புறம் கண்ணீர் விடுறான், கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் அழுகிறான், புலம்புறான், கவலைப்படுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நானே வித்ததை நான் திரும்ப என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நான் உன்னை இழந்துட்டேன், நான் உன்னை வித்துட்டேன். எதுக்காக வித்தான் பாருங்க, அவன் கொஞ்சம் யோசிக்கல. ஏசா என்ன செய்யல, கொஞ்சம் யோசிக்கல. இந்த பசியை கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருந்தா சாயங்காலம் அம்மா வீட்டில் சோறே கிடைச்சிருக்கும் அவனுக்கு. கொஞ்ச நேரம் தான். இந்த பசி எவ்வளோ, பசி இந்த ருசியெல்லாம் எவ்வளோ நேரங்க சொல்லுங்க, எவ்வளோ நேரம்? எல்லாமே, எல்லா பசியும் கொஞ்ச நேரம் தான். வயிற்று பசியும் கொஞ்ச நேரம் தான், உடல் பசியும் கொஞ்ச நேரம் தான், கண்ணுக்கு வர பசியும் கொஞ்ச நேரம். இதெல்லாம் 2 நிமிஷம், 5 நிமிஷம், மீறினா ஒரு 10 நிமிஷம். இதுக்கு தாண்டிடுச்சுன்னா அந்த பசியை நம்மளை என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். ஆனால் அந்த 10 நிமிஷத்துல வாழ்க்கை என்ன செய்யுது, அநேகருக்கு முடிஞ்சு போகுது, இழந்து போகிறோம். அந்த 5 நிமிஷத்துல தான் வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. அதனால தான் பைபிள் நம்மளை என்ன செய்யுதுன்னா வார்ன் பண்ணுது. ஏன் வார்ன் பண்ணுது புரியுதா? இப்போ பைபிள் பிளெஸ்ஸிங்கை மட்டும் சொல்ல, வார்னிங்ஸை கவனிக்கணும். வார்னிங்ஸை கவனிக்காத ஒருத்தன் பிளெஸ்ஸிங்குள்ளே என்ன செய்ய முடியாது, என்டர் ஆக முடியாது. ஏசா வார்னிங் என்ன செய்யல, கவனிக்கல. அதனால் பிளெஸ்ஸிங் என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். அதனால தான் ரோட்டில் வார்னிங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ரோட்டில் எப்போ வார்னிங்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை என்ன செய்யணும், கவனிங்க. இப்படி மஞ்சள் கலரில் கருப்பு கலரில் குறியீடு இப்படி 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 வச்சுருப்பான். அது எதுக்கு வச்சுருக்கான்னா, கவ், பெரிய கவ், அபாயகரமான வளைவு. அது பேர் என்னது, அந்த அபாயகரமான வளைவை பார்த்தோன்னே 60 போகிற வண்டி 30க்கு வந்துடணும். 60லேயே போய் அப்படி திருப்பினா என்ன ஆகும், புரியுதா உங்களுக்கு? அப்போ சில இடங்களில் நம்முடைய வேகத்தை நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கணும். சில இடங்களில் நம்முடைய அந்த போகிற வேகத்தை நம்ம உடனே என்ன செய்யணும், குறைச்சி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதை தாண்டி போனோம்னா என்ன ஆயிடுவோம், விழுந்து போய் விடுவோம். அல்லேலூயா. ரைட், அடுத்த வசனம் வாசிங்க. பற்றி கொண்டிருக்கணும், கிருபையை பற்றி கொண்டிருக்கணும். ஏன் பற்றி கொண்டிருக்கணும்? அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அசைவில்லாத ராஜ்யம் அப்படின்னா இந்த எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை, முடிவு இல்லை. நீங்க பார்க்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு வசனத்தை அதில் வாசிச்சிருவோமா? 2 பேதுரு 3:10 - 14 வரைக்கும் ஒரு வசனத்தை வாசிங்க. இப்போ பாருங்க, ராஜ்யங்கள் எப்படி அசையுது அப்படிங்கிறத சொல்றார். 2 பேதுரு 3:10 - 14. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும். அப்பொழுது என்ன நடக்கும்? இயேசு வரும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? வானங்கள் மடபடவென்று அகன்று போகும். பூதங்கள்லாம் பூமி வெந்து, பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால்
பாருங்க, நீங்கள் அப்படின்னு யாரை சொல்றாரு? சபையை பத்தி சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? என் நடக்கை எப்படி இருக்கணும்? கவனிக்கிறீங்களா? சும்மா சர்ச்சுக்கு வந்து கை தட்டிட்டு போறது இல்ல, அதோட வாழ்க்கை முடியறது இல்ல. ஒரு 10 ரூபா காணிக்கப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம், ஐயோ கர்த்தருக்கு 10 ரூபா போட்டோம்பா, அது கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஒரு முடிவில்லாத ராஜ்யத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம். சபை எதுக்காக இருக்கு? ஒரு முடிவில்லாத ராஜ்யம், ஒரு அழிவில்லாத ராஜ்யம். அப்படின்னா நீங்க பார்க்கிற எல்லாமே என்ன செய்ய போகுது? அழிய போகிறது. எல்லாமே அழிய போகிறது. எல்லாமேனா வானங்கள், பூமி, பூதலங்கள், நீங்க பார்க்கிற மலை எல்லாமே அழிய போகிறது, முடிய போகிறது. எல்லாவற்றையும் தேவன் ஒரு முடிவுக்கு வைத்திருக்கிறார். அதனால இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் அப்படின்னு யாரை சொல்றாரு? சபையை பத்தி சொல்றார். நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், ஆண்டவரை தேடுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற பரிசுத்தத்தில் இல்லை, எப்படிப்பட்ட பரிசு அப்படின்னா அதை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும், அதை குறித்த ஒரு பக்தி நமக்கு இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பயபக்தியோட சபைக்கு வரீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை பயபக்தியா வாழ்றீங்க? ஐயோ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு வருகைக்காக காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு முடிவில்லாத ராஜ்யம் இருக்கு. இந்த பயம், இந்த பக்தி உங்களுக்குள்ள இருக்கா? அதனால தான் பைபிள் அங்க வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? வேசி, கள்ளன் அப்படின்றார். யாரை பத்தி பேசுறாரு? ஏசாவை பத்தி பேசுறாரு. அவனுடைய வேல்யூ, அவனுடைய ஆசீர்வாதத்துடைய வேல்யூ அவனுக்கு தெரியல. லைஃபோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல. விசுவாச வாழ்க்கையினுடைய மதிப்பு நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும். இஷ்டத்துக்கு வாழாதீங்க. ரட்சிக்கப்பட்டவன் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. இஷ்டத்துக்கு வாழ்றவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்கணும். பயபக்தி அவர்களுக்குள்ள கொஞ்சமாவது தேவனை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? சபையில தேவ பக்தி இருக்கா? பயபக்தி இருக்கா? அப்படின்னா என்ன வேலைன்னு கேட்போம். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத இன்னைக்கு ஒரு சந்ததியில் நம்ம வாழ்றோம். அநேகருக்கு என்ன இல்லை? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்கு இல்லை. நான் ஒரு முடிவில்லாத ராஜ்யத்துக்காக நான் வாழ்றேன். நான் அழிவுள்ள, நீங்க அழிவுள்ள ராஜ்யத்துக்காக வாழல, முடிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்காக வாழ்றீங்க. அதை நோக்கி நான் என்ன செய்யறேன்? ஓடிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். உசைன் போல்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? பயங்கரமான வேர்ல்டு ரெக்கார்ட். மூணு ஒலிம்பிக்கில் என்ன வச்சிருக்காரு அவர்? ரெக்கார்டு. அவருடைய ரெக்கார்டை இன்ன வரைக்கும் யாரும் 100 மீட்டர்ஸில் உடைக்கவே இல்லை. அவர் சொல்லுவார் 10 வினாடி 10 செகண்ட்ஸ் கூட இல்லைல்ல, 9.5 செகண்ட்ஸ் ஓடுறதுக்கு 4 வருஷம். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம்? காலையில் 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம், 8 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உழைச்சிருக்கார். கட்டுப்பாடாக இருந்திருக்கார். அந்த 4 வருஷத்தில் அவங்க, இந்த தம்பி ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தான், அவன் என்ன சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் நானும் சாப்பிட்ற மாதிரி பன்னி, மாடு, எருமெல்லாம் சாப்பிட முடியாது. they cannot eat. அவன் தண்ணி அடிக்க கூடாது. அவன் தன்னை ஒரு கட்டுப்பாடாக வச்சாதான் அந்த ஒலிம்பிக்குன்னு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்பொழுது அவன் முடிசூடப்பட முடியும். இல்லைன்னா நினைச்ச முடியாது. இன்னைக்கு உசைன் போல்ட்டை பற்றி உலகமே தெரியும். ஆமே, ஒருவேளை அவன் நல்லா பண்ணி மாதிரி தின்னு கொளுத்து ஒலிம்பிக்கில் வந்து நின்னானா எப்படி இருக்கும்? ஓட முடியுமா? இந்த 4 வருஷம் ஒரே ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்லேயே அவன் உழைப்புக்கான பலன் மாத்திரமல்ல, அதன் பிறகு அவன் காலத்துக்கும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கும், அவன் பொண்டாட்டிக்கும், அவன் பிள்ளைக்கும், அவன் சந்ததிக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அவனை நின்று வேடிக்கை பார்த்து கை தட்டினவன்லாம் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? சோத்துக்கு. புரியுதா புரியலையா? ஹலோ, அவன் மைக் டைசன் இப்போ சமயத்தில் குத்து சண்டையில் விழுந்தார் இல்லையா? அவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரார். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, 20 வருஷம் தான், அது 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன். அவர் யாருமே என்ன செய்யலை, அடிக்கலை. அவர் ஒவ்வொரு முறையும் ரிங்கில் வரும்போது ஒவ்வொருத்தரையும் நாக் அவுட் பண்ணுவார். நாக் அவுட்னா குத்து விட்டு விழுந்தா அதோட விழுந்தா எந்திரிக்கவே மாட்டான். பல பேரை நாக் அவுட் பண்ண ஒரு மனுஷன் யார்? மைக் டைசன். அவர் சொல்லுவார்,
என் எதிரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஓடிட்டு இருப்பேன் அப்படின்வார். எத்தனை பேருக்கு புரியுது? இங்க எதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், நான் தூங்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சா புரியலையா? எதிரி தூங்குறான், நான் என்ன செய்யறேன்? ஓடிட்டு இருக்கிறேன். அதனால தான் எதிரி என் ரிங்கில் வந்தோன்னா நாக் அவுட் ஆகிறான் அப்படிங்கிறேன். ஹலோ, புரிஞ்சா புரியலையா? நம்ம அப்படி இருக்கணும். விசுவாசி எப்படி இருக்கணும்? நீ அப்படி இருந்தினா, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, நீ ஒவ்வொரு நாளும் அடுத்தவனை பார்த்து நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் சந்ததிக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தேவனிடத்துலேருந்து சுதந்திரிக்கலாம். ஆனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? நல்லா தூங்குறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை விட பயங்கரமாக தூங்குறேன். எனக்குள்ள ஒரு தேவ பக்தி இல்லை, ஒரு பயபக்தி இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? எப்படிப்பட்ட பரிசுத்தம் பாருங்க, ரொம்ப அந்த வசனம் ரொம்ப முக்கியமாக. எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்டை விட சர்ச்சுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்கணும். ஐடியில் ஏதாவது வேலை செய்றீங்களா? வேலை சரியா? ஐடி எப்படி இருக்கும்? பாத்திர கடை மாதிரி இருக்குமா? மளிகை கடை மாதிரி இருக்குமா? சூக்கடை மாதிரி இருக்குமா? அங்கே என்ன ஸ்டாண்டர்டு? ஐடிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கான். நீ சூக்கடையில் வேலை செய்கிற மாதிரியும் பாத்திர கடையில் வேலை செய்கிற மாதிரி போய் ஐடியில் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை, அவன் இப்படி தான் வரணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸிங், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ பேசணுங்க. அங்கே வந்து கெட்ட வார்த்தை நீ கண்ட வாயில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மற்ற ஒரு மேனேஜர்கிட்ட மரியாதையை எப்படி பேசணும், நிறையா வச்சுருக்கான். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி. பைபிள் என்ன சொல்லுது? ஒரு உலக ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது. அதை விட சர்ச்சுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணுமா? ஒரு படி மேலே இருக்கணும். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி மாறணும்? ஒரு படி மேலே மாறணும். அதான் சொல்கிறார். அவர்களுக்குள்ளேயே அவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ பக்தி இருக்குது. ஒரு வேலையே பக்தியாக பார்க்குறான், ஒரு அவன் செய்கிற தொழிலை பக்தியாக பார்க்குறான். ஆனால் நீ உன்னுடைய ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற விசுவாச வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னுடைய பக்தி இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது? ஒரு கிறிஸ்டியன் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன வரணும்? அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான், அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான், அவன் வேலையில் கரெக்டாக இருப்பான், அவன் கடவுளை உண்மையாக என்ன செய்கிறவன், ஆராதிக்கிறவன்ற ஸ்டாண்டர்டை நீ என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார். அந்த ஸ்டாண்டர்டை நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதுதான் சர்ச். அதுதான் என்னது? சர்ச். நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்ச்னா என்னன்னு தெரியல. இப்போ புரிஞ்சா சர்ச்னா என்னன்ட்டு? சர்ச் வந்து கைத்தட்டி பாட்டு பாடி போகிற இடம் இல்லை, உங்களை நித்திய ஜீவனுக்காக உருவாக்குகிற ஒரு இடம், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. ரெண்டு காரியம் நடக்குது சர்ச்சில். ஒன்று உங்களை ரிப்பேர் பண்ணுது, இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணுது. ரிப்பேர்னால் என்ன? உடஞ்சது நொறுங்குனதெல்லாம் சரி பண்ணுது, புது பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே போடுது. அப்புறம் போட்டு உங்களை என்ன செய்யுது? ப்ரிப்பேர் பண்ணுது. ப்ரிப்பேர்னா என்ன? உங்களை உருவாக்குது, ஆயத்தமாக்கி கொண்டே இருக்குது. எதுக்காக? மன்னவன் இயேசுனுடைய வருகைக்காக. அதனால தான் பைபிள் சொல்லுது, முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை, அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அதனால் நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா, தேவ பக்தியோடும் பயத்தோடும் யாரை ஆராதிக்கணும்? இன்றைக்கி எத்தனை பேர், நான் உண்மையாக கேட்குறேன், எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் பயபக்தியாக சர்ச்சுக்கு வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த பயபக்தி, ஐயோ இன்றைக்கி ஆராதனை இருக்குது, கர்த்தரை நான் தேட போகிறேன், ஐ ஹாவ் டு கெட் ப்ரிப்பேர்ட். நேற்று ராத்திரி எத்தனை பேர் ஆயத்தம் பண்ணீங்க? காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் எத்தனை பேர் சண்டை போட்டு வந்தீங்க? காலையில் எழுந்திரிச்சு எத்தனை இருக்கு வந்தீங்களா? ஏன் தெரியுமா? பயபக்தி இல்லை, போயிடுச்சு. முதல்ல இதில் ஆரம்பிங்க, எல்லாமே சரியாயிரும். இதை சரி பண்ணுங்க, எல்லாமே சரியாயிரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துடுது, ஒரு டிசிப்ளின் வந்துடுது. இந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் இதே டிசிப்ளின் நீங்கள் என்ன செய்வீங்க? கொண்டு வருவீங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் என்ன ஆகுது? உருவாகுது. நல்ல ஒழுக்கம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வருது. ஹல்லேலூயா. இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். கடைசி அவர் 13 வாசிங்க. அதுலயே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு எப்படி காத்திருக்கணுமா? எத்தனை பேருங்க இயேசு வருவாருன்னு காத்திருக்கிறீங்க? சபை இன்னைக்கு மறந்தே போச்சு. ஆராதனைக்கு வரோம், போகிறோம், இயேசு வருவார்னு ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இயேசுவே உங்கள் வருகைக்காக நான் என்னவா இருக்கேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த ஜெபம்லாம் மறந்துட்டோம்ல. we don't even pray for it. இதுக்காக நம்ம என்ன செய்யறது இல்லை? ஜெபிக்கிறது கூட இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? ஆவலாய் காத்திருங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகை என்ன பண்ணுங்க? ஆவலாய் காத்திருங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய வருகைக்காக நான் என்னவா இருக்கிறேன்? உங்க பிரேயர் லிஸ்ட்ல இதை டெய்லி சேர்த்துக்கங்க. இன்னைக்குல இருந்து இது வரைக்கும் ஜெபம் பண்ணலன்னா இன்னிலும் ஜெபம் பண்ணுங்க.
இது ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு. இயேசுவே முடியும் வருகைக்காக நான் என்னவா இருக்கேன். ஃபேமிலி ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்கள், இயேசுவே நாங்கள் குடும்பமாக முடிய வருகைக்கு என்னவா இருக்கிறோம். ஆயத்தமாக இல்லை, ஆவலாய் காத்திருக்கிறோம். ஈகர்லி வெயிட்டிங். சும்மா வரல, இஸ் கம்மிங் வித் கிஃப்ட்ஸ். பலனோடு என்ன செய்கிறார். புருஷன் வரும்போது எப்படி வருவார். துபாயிலேருந்து வெறுங்கையா வருவார். துபாயில் தங்கம் விலை கம்மி. நான் 5 கைக்கு மோதிரம் வாங்கிட்டு வருவேன். 5 விரலுக்கு 5 கைக்கில் 5 விரலுக்கு மோதிரம். என் மனைவிக்கு தங்க செயின். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆவலாக என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இயேசு வரும்பொழுது சொல்கிறாரு, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு நான் வரேன். ஹல்லேலூயா. உங்கள் கிரியை கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இயேசுவோடைய வருகைக்கு? சபை ஏன் பயப்பட போகுது? யார் பயப்படுவா? ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவன் என்ன செய்வான்? இயேசுவுக்காக ஆவலாய். அதனால தான் சொல்கிறாரு, எப்படி இருங்க, ஆவலாய் காத்திருங்கள். அப்புறம் அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? புதிய வானம் புதிய பூமிக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின. இயேசு வரும் பொழுது we will be so excited. ஹல்லேலூயா. அவ்வளோ உற்சாகமாக இருக்கும், அவ்வளோ ஆசையாக இருக்கும், ஆவலாக இருக்கும். இயேசுவோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். we will be in a new heaven and a new earth. ஆமென். பாவம் இல்லாத ஒரு பூமியில், பாவம் இல்லாத ஒரு வானத்தில் தேவன் அவரோடு கூட உங்களையும் என்ன செய்வார்? வைத்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, அசைவில்லாத ஒரு உலகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்காக எப்படி இருங்க? ஆவலாய் காத்திருங்க. எப்படி காத்திருக்கணுமா? தேவ பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவருடைய வருகைக்காக என்ன செய்யுங்க? காத்திருங்க. வெயிட் ஃபார் ஹிம். ஈகரா வெயிட் பண்ணுங்க. இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஆவலாய் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவலா இருக்கீங்க? அதனால உலகத்தில் இருக்கிற பாரமானவைகளெல்லாம் தள்ளிவிட்டு, உலகத்தில் எதெல்லாம் என்னை பாரப்படுத்த அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு, ஏசாவை போல நான் என் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போடாதபடிக்கு நான் என் விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? வாழணும். ஹல்லேலூயா. live for your faith. உங்க விசுவாசத்துக்காக ஓடுங்க. இயேசு வருகிறார், ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி பைபிள் நமக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வார்னிங் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். எச்சரிக்கையா இருங்க. ஏசாவை போல என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. ஏசாவை ஆபிரகாம விசுவாசத்துக்கு உதாரணமா சொல்லுது. ஏசாவை அவிசுவாசத்துக்கும் வேசிக்கல்லனுக்கும் எச்சரிக்கையா பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். சபை அப்ப எந்த அளவுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம்.